ஹாய் வியூவர்ஸ், டிசாஸ்டர் ஸ்டோரிஸ் தமிழுக்கு உங்களை வரவேற்கிறேன். டிசாஸ்டர்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப். இன்றைக்கி நம்ம ஒரு நியூக்ளியர் டிசாஸ்டரை பற்றி பார்க்க போகிறோம். விண்ட்ஸ்கேல் ஃபயர் அப்படின்ற ஒரு நியூக்ளியர் டிசாஸ்டர். ஃபர்ஸ்ட் நம்ம விண்ட்ஸ்கேல் ஃபெசிலிட்டியோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்கலாம். 1950s யுனைடெட் கிங்டம் கோல்டு வார் அப்போது நியூக்ளியர் பவரை டெவலப் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போது விண்ட்ஸ்கேல் அப்படின்ற ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை உருவாக்கியிருக்காங்க. இந்த பவர் பிளான்ட் கம்பர்லேண்ட் அப்படின்ற ஒரு ரீஜியனில் இருக்குது. இப்போது கம்பர்லேண்டை கம்ப்ரியான்னு மாற்றிட்டாங்க. இது இங்கிலாண்டில் நார்த் வெஸ்டர்ன் சைடில் இருக்க ஒரு ரீஜியன். இந்த பவர் பிளான்ட்டோட மெயின் பர்பஸ் என்னென்னா புளுட்டோனியமை உருவாக்குறது. ஸோ இது நியூக்ளியர் வெப்பன்ஸை தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த புளுட்டோனியமை யூஸ் பண்ணி நியூக்ளியர் வெப்பன்ஸை யுனைடெட் கிங்டம் தயாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த விண்ட்ஸ்கேலில் பைல் 1 பைல் 2 அப்படின்னு 2 கேஸ் கூல்டு ரியாக்டர்ஸ் இருந்திருக்கு. நம்ம ரியாக்டர்னால் என்னென்னு பார்க்கலாம். ரியாக்டர்னால் ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் இது ஒரு ஃபிஷனை உருவாக்கும். அண்ட் செயின் ரியாக்ஷனை கண்டினியூஸ் சைக்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி சஸ்டெயின் பண்ண வைக்கும். ரியாக்டருக்குள்ளே மாடரேட்டர் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் இருக்கும். மோஸ்ட்லி கிராஃபைட்டை தான் மாடரேட்டரை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாடரேட்டர் தான் ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸை ஸ்லோ டவுன் பண்ணி ஒரு ஃபிஷனை உருவாக்கும். கேஸ் கூல்டு ரியாக்டர்னு என்னென்னு பார்க்கலாம். இந்த டைப் ஆஃப் ரியாக்டரில் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. லைக் கார்பன் டை ஆக்சைடு இல்லை ஹீலியம் இந்த மாதிரி கேஸஸ் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா இது ஹீட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக கூலண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ரியாக்டர் கோரில் இருக்கிற ஹீட்டை இது ரெடியூஸ் பண்ணும். ஸோ இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் கேஸ் கூல்டு ரியாக்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கிராஃபைட்டை மாடரேட்டராகவும் அண்ட் கார்பன் டை ஆக்சைடை கேஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. மாடர்ன் ரியாக்டர்ஸ் மாதிரி கண்டெய்ன்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இல்லை. ஸோ ஏதாவது ஆக்சிடெண்ட் நடந்தால் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் டைரெக்டாக அட்மாஸ்ஃபியருக்கு ரிலீஸ் ஆகிடும். அப்படி ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் டைரெக்டாக ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு ப்ரொடெக்டிவ் பேரியராக கண்டெய்ன்மெண்ட் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுறோம். சேஃப்டி ரொம்ப வீக். இதுதான் பெரிய ப்ராப்ளம் கண்டெய்ன்மெண்ட் பில்டிங் இல்லாததுனால. இந்த விண்ட்ஸ்கேல் ஆக்சிடெண்ட் யூகேல நடந்த, அதாவது யுனைடெட் கிங்டமில் நடந்த மிகப்பெரிய நியூக்ளியர் ஆக்சிடெண்ட். 1957 இங்கிலாண்டில் நடந்த மிகப்பெரிய நியூக்ளியர் ஆக்சிடெண்ட் தான் விண்ட்ஸ்கேல் நியூக்ளியர் ஃபயர். அக்டோபர் 7, 1957 அன்னைக்கு பைல் 1 ரியாக்டரில் ஒரு ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அவங்க கிராஃபைட் மாடரேட்டரை ஸ்லோவாக ஹீட் பண்ண ட்ரை பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா வைனர் எனர்ஜியை ரிமூவ் பண்ணுறதுக்காக. வைனர் எனர்ஜி அப்படின்னா என்னென்னா, கிராஃபைட்டில் நியூட்ரானோட அட்டாக்ஸ்னால ஒரு ஹீட் எனர்ஜி கலெக்ட் ஆகும். அதுதான் வைனர் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. இந்த எனர்ஜி டைம் டு டைம் ரிலீஸ் பண்ணணும். இதுக்கு தான் நம்ம கிராஃபைட் மாடரேட்டரை ஸ்லோவாக ஹீட் பண்ணுறோம். இது வரைக்கும் இந்த ப்ராசஸ் 8 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. இது 9th டைம். 9th டைமாக வைனர் எனர்ஜியை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணாங்க. அப்போ யூனிஃபார்மாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகலை. 53 சேனல்ஸ் இருக்கிறதுல 20th சேனலில் மட்டும் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. மற்ற எல்லாத்துலேயும் கம்மியாக காமிச்சிருக்கு. அவங்க 20th சேனலில் மட்டும் எனர்ஜி ரிலீஸ் ஆகியிருக்குன்னு நினச்சிருக்காங்க. ஸோ வைனர் எனர்ஜி ப்ராப்பராக ரிலீஸ் ஆகலையோன்னு டவுட் வந்திருக்கு அவங்களுக்கு. அதனால் 8th அக்டோபர் 1957 செகண்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. செகண்ட் டைமாக வைனர் எனர்ஜி ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த டைம் ரியாக்டர் ஃபுல்லாக கரெக்டாக ஹீட் ஆகியிருக்கு. ஈவனாக ஹீட் ஆனதுனால சக்ஸஸ் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, அந்த 20th சேனலில் இருந்த யுரேனியம் ஃபியூவல் கேட்ரேஜ் ஆல்ரெடி டேமேஜ் ஆகி இருந்துச்சு. அது பஸ்ட் ஆகிடுச்சு. பஸ்ட் மட்டும் இல்லை, ஃபயர் ஆகியிருக்கு. அவங்க எல்லாமே கண்ட்ரோல்டாக இருக்குதுன்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அப்போ தெரியல, ஃபயர் ரியாக்டரில் ஸ்டார்ட் ஆகிருச்சு, ஸ்லோவாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்குன்னு. 9th அக்டோபர் 1957 ரியாக்டர் கோரில் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் ஆகுறதுக்காக ஃபேன் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அதை கூல் பண்ணுறோன்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க.
ஃபேனோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆக்ஸிஜன் அதிகமாகும். ஸோ ஃபயருக்கு ஆக்ஸிஜன் அதிகமானா ஃபயர் இன்னும் பெருசாகும், இன்னும் அதிகமாகும். ரேடியேஷன் டிடெக்டார்ஸில் சிம்னியில் லீக் டிடெக்ட் ஆகியிருக்கு. அவங்க நினச்சாங்க கேட்ரேஜ் பஸ்ட் ஆகியிருக்கு, அதனால லீக் ஆகியிருக்குன்னு. ஆனால் ஆக்சுவலாக அங்கே நெருப்பு ஸ்ப்ரெட் ஆகியிருந்துச்சு, ஃப்ளேம் ஸ்ப்ரெட் ஆகியிருந்துச்சு. ரியாக்டர் ஆல்ரெடி டேஞ்சர் ஜோனில் போயிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. 10th அக்டோபர் 1957 அன்னைக்கு தான் அவங்களுக்கு நிஜமாலுமே என்ன ஆகியிருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. ஏர்லி மார்னிங்கில் ரியாக்டரில் எப்போவுமே ஹீட் ட்ராப் ஆகியிருக்கணும். வைனர் எனர்ஜி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஹீட் ட்ராப் ஆகி கம்மியாக இருக்கணும். ஆனால் அன்னைக்கு தெர்மோகப்பிள்ஸில் ஷோ பண்ணது டெம்பரேச்சர் இன்னும் ரைசிங் ஆகிட்டுருக்குன்னு, இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குன்னு. கோரில் ஃபயர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. சிம்னிலேருந்து ஸ்மோக் அதிகமாக வந்திருக்கு. அப்போ தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆகியிருக்குன்னு. ரிமோட் கேமராஸ் யூஸ் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ரிமோட் கேமராஸ் எதுவுமே ஒர்க் பண்ணலை. ஸோ டாம் ஹியூகஸ் அண்ட் இன்னொரு ஆப்ரேட்டரும் சேர்ந்து ப்ரொடெக்டிவ் ட்ரெஸ் போட்டுட்டு ரியாக்டரை டைரெக்டாக ஓப்பன் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அங்கே இருக்கிற ஃபியூவல் ராட்ஸ் ரெட் கலரில் செர்ரி ரெட்டாக க்ளோ ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சுது 2 நாளாக அங்கே ஃபயர் எரிஞ்சிட்டு இருந்திருக்கு அண்ட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருச்சுன்னு. அப்போது ரியாக்டர் மேனேஜராக டாம் டூயி இருந்திருக்காரு. ரிமோட் கேமரா ஒர்க் பண்ணாததுனால டாம் டூயி ஒரு பிரேவான டெசிஷன் எடுத்தார். ஃபுல்லாக ப்ரொடெக்டிவ் சூட் அண்ட் ப்ரீத்திங் அப்பேரட்டஸ் எல்லாமே போட்டுட்டு ரியாக்டர் பில்டிங்கோட டாப்க்கு கிளைம் பண்ணார். அந்த பில்டிங் அப்ராக்சிமேட்டாக 80 feet ஹைட்டுக்கு இருக்கும். 80 feet ஹைட்டுக்கு லேடர் கிளைம் பண்ணிவிட்டு ரியாக்டர் டிஸ்சார்ஜ் ஃபேஸ் பார்க்க போனார். இது ரொம்ப ரிஸ்கியான டெசிஷன் தான். பிகாஸ் அந்த ரியாக்டர் ஏரியாவில் ஆல்ரெடி ஹை ரேடியேஷன் லீக் ஆகிட்டு இருந்துச்சு. பார்த்த உடனே ரேடியேஷன் எக்ஸ்போஷர் டைரெக்டாக பாடிக்கு அஃபெக்ட் ஆகியிருக்கும். ஃபயர் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டாப்பில் போய் ரியாக்டர் பக்கம் பார்த்த உடனே டாம் டூயிக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. ரியாக்டர் வாலோட பின்னாடி சைட், அதாவது டிஸ்சார்ஜ் ஃபேஸில் ஒரு டல் ரெட் லைட் கண்டினியூஸாக ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருந்துச்சு, விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இது நார்மல் கிடையாது. ஏன்னா இந்த ரெட் லைட் ஃப்ளிக்கர் ஆகிறது உள்ளே இருக்கிற ஃபியூவல் ராட்ஸ் ஃபயரில் இருக்குது, அந்த ரெட் க்ளோவை இண்டிகேட் பண்ணுது. அது மட்டும் இல்லை, ஃபயர் அந்த டிஸ்சார்ஜோட சைட் வால்லையே எரிச்சிட்டு இருந்திருக்கு. ரியாக்டரோட பேக் வால் ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட் வால். அந்த வால்க்கு ஒரு லிமிட் டெம்பரேச்சர் இருக்கும். அதை விட அந்த லிமிட் டெம்பரேச்சர் விட ஹீட் ஜாஸ்தி ஆகும்போது அந்த வால் கிராக் ஆகலாம் அண்ட் கொலாப்ஸ் ஆகலாம். அப்போ தான் டாம் டூயிக்கு புரிஞ்சுது ரியாக்டர் ஃபயர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகியிருக்குன்னு அண்ட் கான்க்ரீட் வால் கூட டேஞ்சர் ஜோனில் இருக்குது. ஸோ இம்மீடியட்டாக ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்கணும், இல்லைனா என்டையர் பில்டிங்கும் கொலாப்ஸ் ஆகும்னு. இதுக்கப்புறம் தான் ஃபயர் ஃபைட்டிங் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏர் ஃப்ளோ கட் பண்ணுறது. ஃபயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சதும் அங்கேருந்து இன்ஜினியர்ஸ் ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏர் ஃப்ளோ, அதாவது ரியாக்டரோட கூலிங் சிஸ்டமை ஆஃப் பண்ணுறது. ஏன்னா நம்ம முன்ன பார்த்துருந்தோம், ஆக்சிஜன் அந்த ஃபயருக்கு போனதுனால தான் ஃபயர் ரொம்ப அதிகமாக எரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது கட் பண்ணாலே ஃபயர் கம்மியாகிரும்னு நினச்சாங்க. ஆனால் நிற்கலை, ஃபயர் இன்னமும் எரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப்பாக அவங்க ட்ரை பண்ணது கார்பன் டை ஆக்சைடு CO2 கேஸை உள்ளே பம்ப் பண்ணாங்க. கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ஃபயருக்கு பாய்சன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேஸ் நம்ம ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்லேயும் யூஸ் பண்ணுவோம். CO2 எக்ஸ்டிங்யூஷரும் இருக்குது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு கேஸை உள்ளே பம்ப் பண்ணால் ஃபயர் நிற்கும்னு நினச்சாங்க. ஆனால் இதுவும் யூஸ் ஆகலை. ஃபயர் அண்ட் ரேடியேஷன் ரெண்டுமே கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் ட்ரை, தேர்ட் ஸ்டெப்பாக அவங்க யூஸ் பண்ண மெத்தட் தண்ணி, வாட்டர் தான். வாட்டர் ஸ்ப்ரே பண்ண டிசைட் பண்ணாங்க. ரொம்ப ரிஸ்கியான டெசிஷன் தான்.
ஏன்னா யுரேனியம் வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டல். ஸோ இந்த மெட்டீரியலில் அதுவும் ஹாட்டில் இருக்கும்போது தண்ணி போடுறது ரொம்பவே ரிஸ்கியான ஒரு டெசிஷன். ஸ்டீம் எக்ஸ்ப்ளோஷன் கூட ஆகலாம். இப்போ ரொம்ப ஒரு சூடான மெட்டலில் தண்ணி படும்போது அது வெடிக்கவும் செய்யலாம். ஸோ இது யுரேனியம், நார்மல் மெட்டலும் கிடையாது, ரேடியோ ஆக்டிவ் மெட்டல். ஸோ கண்டிப்பாக ஸ்டீம் எக்ஸ்ப்ளோஷன் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஸோ ஒரு டைம் ட்ரை பண்ணி தான் பார்க்கலான்னு வாட்டர் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பித்தாங்க. கடைசியில் ஃபயர் காம் பண்ணிட்டாங்க. கடவுள் கூட இருந்திருக்காரு. ஸோ எக்ஸ்ப்ளோஷன் நடக்காமல் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷ் ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஒர்க்கர்ஸ் அவங்க உயிரை கூட பொருட்படுத்தாமல் உயிரை பணைய வச்சு மக்களோட உயிரை காப்பாற்றிருக்காங்க. அதுவும் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி நேருக்கு நேராக ரேடியேஷனோடு எதிர்கொண்டு மக்களோட உயிரை காப்பாற்றிருக்காங்க. இப்போது ஃபயர் எக்ஸ்டிங்யூஷ் ஆகிருச்சு. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா ரேடியேஷன் ஸ்ப்ரெட் ஆகிருச்சு. ஃபயர் டைமில் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் அட்மாஸ்ஃபியரில் ரிலீஸ் ஆகிருச்சு. அயோடின் 131, சீசியம் 137, பொலோனியம் 210 இந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் நம்ம சுவாசிக்கிற காற்றோட கலந்து ரேடியேஷனாக யுனைடெட் கிங்டம், வேல்ஸ் அண்ட் ஈவன் யூரோப் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருச்சு. ரேடியேஷன் அட்மாஸ்ஃபியரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கிராஸில், பிளான்ட்ஸ்லலாம் ரேடியோ ஆக்டிவ் பார்ட்டிகிள்ஸ் செட்டில் ஆகியிருக்கும். ஸோ கவுஸ் அண்ட் அனிமல்ஸ் அதை சாப்பிட்டதுனால அது ப்ரொடியூஸ் பண்ணுற மில்க்கும் ரேடியோ ஆக்டிவ் ஆகியிருக்கும். ஸோ அதை ஹியூமன்ஸ் குடித்தா அது ரொம்ப டேஞ்சர். அதனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து 200 ஸ்கொயர் மைல்ஸ் ஏரியா வரைக்கும் மில்க் பேன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க சேஃப்டி மெஷர்ஸ்க்காக. பீப்புளை அந்த இடத்துலேருந்து எவாக்குவேட் பண்ணாங்களான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா பப்ளிக்கை வந்து அந்த இடத்துலேருந்து அவங்க எவாக்குவேட்டே பண்ணலை. கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு இது தெரியாமல் மூடி மறைச்சிருந்துருக்காங்க. அவங்க பேனிக் ஆகக்கூடாதுன்னு நினச்சி மக்களுக்கு இது சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா இது 1950s நடந்த ஒரு இன்சிடெண்ட். ஸோ அப்போது வந்து நாலேஜ் இல்லை, ரேடியோ ஆக்டிவோட டேஞ்சரஸ் அவங்களுக்கு அப்போது தெரியல, ரேடியேஷன் எவ்வளோ ஹார்ம்ஃபுல்னு அவங்களுக்கு அப்போது அவேர்னஸ் இல்லை. 1950s நியூக்ளியர் சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் கூட ஒழுங்காக டெவலப் பண்ணல, சிவிலியன் ப்ரொடெக்ஷனே அவங்க பண்ணலை. ஒன்லி மில்க் மட்டும்தான் பேன் பண்ணியிருந்திருக்காங்க. அதுவும் 200 ஸ்கொயர் மைல் ஏரியா வரைக்கும் தான், அதிகமாக கூட இல்லை. அவங்க நினச்சிருக்காங்க ரேடியேஷன் இன்டேக் பண்ணும்போது, அதாவது நம்ம உடம்புக்கு உள்ளே எடுக்கும் போது தான் ஆபத்துன்னு நினச்சிருந்துருக்காங்க. அங்கே எக்ஸ்போஸ் ஆன ரேடியோ பார்ட்டிகிள்ஸ் நம்ம உடம்புல படுறதுலேயும் அண்ட் நம்ம சுவாசிக்கிறதுலேயும் நம்ம உடம்புக்கு எவ்வளோ ஹார்ம்ஃபுல்னு அவங்களுக்கு தெரியல. எவாக்குவேட் பண்ணாததுனால அங்கே இருந்த மக்களுக்கும் அண்ட் எஸ்பெஷலி அங்கே இருந்த குழந்தைகளுக்கு அயோடின் எக்ஸ்போஷர்னால் அவங்க தைராய்ட் கிளாண்டில், அதாவது அவங்க தொண்டை குழாயில் அயோடின் 131 செட்டில் ஆகி இருந்திருக்கு. லேட்டராக ஸ்டடி பண்ணும்போது அங்கே பக்கத்தில் வாழ்ந்துட்டு இருந்த மக்களுக்கும் என் குழந்தைகளுக்கும் தைராய்ட் கேன்சர் அதிகமாகியிருக்கு. இந்த கேன்சர் இன்க்ரீஸ் தான் அந்த ரேடியேஷன் பாதிப்புக்கான அடையாளம். இதே மாதிரி இன்னொரு டிசாஸ்டரோடு உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் அண்ட் டேக் கேர்.